அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழ்ச்சுவடிகளில் எழுத்துக்கள் குறித்து உரை நிகழ்த்த இருக்கின்றேன். நண்பர்களே, தமிழில் இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களில் சென்ற வகுப்பில் புள்ளி எழுத்துக்கள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. 247 எழுத்துக்களில் புள்ளி வைத்ததாக இருக்கக்கூடியவை 57 என்று நாம் தெரிந்து கொண்டோம். அந்த எழுத்துக்கள் அன்றி ஏனைய 190 எழுத்துக்கள் ஓலைச்சுவடிகளில் எவ்வாறு இருக்கின்றன என்பது குறித்து இன்றைய பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தமிழ்ச்சுவடிகளில் பார்க்கும் பொழுது தொல்காப்பியருடைய கருத்தின்படி முதல் எழுத்து, சார்பெழுத்து என்று இரண்டாக பிரித்து காணுகின்றார். எழுத்தெனப்படுவ அகரம் முதல நகரம் இருவாய் முப்பஃது என்ப என்று முதல் எழுத்துக்களை பற்றியும், சார்ந்து வரல் மரபின் ஊன்றலங்கடையே என்றும் அந்த நூற்பாவில் அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். அந்த சார்பெழுத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது குற்றியலிகரம், குற்றியலிகரம், ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன என்ற ஒரு நூற்பாவிலும், உட்புற புள்ளி உருவாகுமே என்றெல்லாம் அவர் தம்முடைய நூற்பாக்களில் பல்வேறு இடங்களில் எழுத்துக்களின் நிலைகளை சொல்லிச் செல்கிறது. இவ்வாறு பார்க்கும் பொழுது நம்முடைய மொழியில் முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் என்று 2 நிலைகளை இருப்பதை நாம் காணலாம். முதல் எழுத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது உயிர், மெய் ஆகிய எழுத்துக்களில் உயிரில் 12, மெய்யில் 18 ஆகிய இந்த 30 முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகின்றோம். ஆயுதம் மற்றும் உயிர்மெய் இன்னும் 8 எழுத்துக்களை கூறி 10 சார்பு எழுத்துக்களாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், 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 ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று 10 சார்பு எழுத்துக்களை காட்டுகின்றார். இந்த சார்பெழுத்துக்களில் வரி வடிவம் உள்ள சார்பெழுத்துக்கள், வரி வடிவம் இல்லாத சார்பெழுத்துக்கள் என்று நாம் பிரித்து காண முடியும். உயிர்மெய்க்கு வரி வடிவம் உண்டு, அதே போல் ஆயுதத்திற்கும் வரி வடிவம் உண்டு. ஏனைய 8 சார்பெழுத்துக்களும் உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய இந்த 8 சார்பெழுத்துக்களுக்கும் வரி வடிவம் தனியாக இல்லை. அவை ஒலி வடிவமாக ஏற்கனவே உள்ள அந்த வடிவத்திலேயே அந்த எழுத்து இருக்கும். ஆனால் ஒலியில் மட்டும் சிலது கூடுதலாகவும் குறைவாகவும் காணப்படக்கூடிய நிலையில் அவற்றை சார்பெழுத்துக்களாக நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த நிலையில் பார்க்கும் பொழுது ஒலி வடிவில் இருக்கக்கூடிய 8 எழுத்துக்களை நீக்கிவிட்டு முதல் எழுத்துக்கள் 30
உயிர்மெய் எழுத்துக்கள் 216 ஆயுதம் ஒன்றும் சேர்த்து மொத்தம் 247 எழுத்துக்கள் நம்முடைய மொழியில் பயன்பாட்டில் உள்ளன. இந்த 247 எழுத்தில் புள்ளி என்கிற ஒரு குறியீடு வைத்த எழுத்துக்கள் 57 ஆயுதத்தோடு சேர்த்து பார்க்கும் பொழுது 57 எழுத்துக்கள் நமக்கு. இந்த புள்ளி எழுத்துக்களை பற்றி சென்ற வகுப்பிலேயே தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஆகையினால் அந்த எழுத்துக்களை பற்றி விரிவான செய்தி இங்கே இடம்பெறாது. தேவை ஏற்படின் அந்தந்த இடங்களில் அதை பற்றி கூறப்படும். இப்பொழுது உயிர் 12 என்று பார்க்கும்போது அந்த உயிர் எழுத்தில் சில மாற்றங்கள் ஓலைச்சுவடிகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன எழுத்துக்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்கிற இதை பார்க்கும் பொழுது பொதுவாகவே நம்முடைய எழுத்து வரி வடிவ அமைப்பில் குறில் எழுத்திற்கும் நெடில் எழுத்திற்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனால் நெடில் வடிவத்திற்குள் குறில் வடிவம் தெரியும். ஆனால் நெடில் வடிவத்தில் குறில் வடிவத்தில் நெடில் வடிவம் தெரியாது. அந்த தெரியாத பகுதிதான் நமக்கு கூடுதலாக அந்த வடிவத்தில் நாம் சேர்க்கிறோம். அவ்வாறு சேர்க்கக்கூடிய பகுதி அந்த குறில் வடிவத்தின் எந்த இடத்தில் அமைகிறது என்று பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான எழுத்துக்களுக்கு குறில் வரி வடிவம் எழுதி முடிக்கப்பட்ட அந்த ஈற்று பகுதியிலிருந்து தொடங்கி ஒரு கூடுதலான ஒரு வடிவத்தை சேர்ப்பது அதனுடைய நெடில் வடிவமாக அமைக்கப்பட்டது. அகரத்தை பார்க்கும் பொழுது அதை ஆகாரமா பார்க்கும் பொழுது அகரத்தினுடைய இறுதியாக வரையக்கூடிய நேர்கோட்டின் அடியிலிருந்து கீழ் விலங்கு சேர்க்கப்பட்டதனால் அது ஆகாரமாகிறது. இப்படியாகத்தான் ஒவ்வொரு குறில் எழுத்துடைய தொடர்ச்சியான நெடில் எழுத்து, அது விட்டு வரக்கூடிய நெடில் எழுத்து. நான் சொல்ல 2 வகையான நெடில் எழுத்துக்கள் உண்டு. ஒரே குறியீடாக நெடிலாக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் உண்டு. இருவேறு வடிவங்களை காட்டி நெடிலாக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்ம மொழியிலே. அந்த நிலையில பார்க்கும் பொழுது அகரத்தை ஒட்டி வரக்கூடிய ஆகார நெடில் எழுத்துக்கள் உயிர்மெய்யில் துணைக்கால் என்ற ஒரு இணைப்பை பெற்று வருகிறது. எல்லா எழுத்துக்களும் அதுபோல் துணைக்கால் பெற்று வருகிறதா என்றால் இல்லை. டன்னகரம், ரன்னகரம், வல்லினரகரம் இந்த 3க்கும் துணைக்கால் இல்லாமல் குறில் வரி வடிவத்தினுடைய ஈற்றில் கீழ் விலங்கு சேர்க்கப்பட்ட வடிவமாக அவை இடம். இவற்றையெல்லாம் பின்னால காட்டப்படும். இப்போ உயிர் எழுத்துல பார்க்கும் பொழுது ஈ என்கிற எழுத்து ஈயாக்கி பார்க்கும் பொழுது குறில் வரி வடிவத்தின் ஈற்றில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்ததுனா அது நெடில் என்று நாம் கணக்கீடு செய்யலாம். ஆனால் நாம் இப்பொழுது பழக்கத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் துணைக்காலை வரைந்துவிட்டு உள்ளொரு புள்ளியும் அடுத்ததாக ஒரு புள்ளியும் வைத்துக் கொண்டு எழுதி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தொடர்நிலை எழுத்து அமைப்பு பார்க்கும் பொழுது இகரத்தினுடைய ஈற்றில் ஒரு சுழி காட்டியிருந்தால்தான் அது ஈகாரமாக எடுத்துக்கொள்ள இயலும். ஆனா இப்போ நம்ம துணைக்காலுக்கு உள்ளார ஒரு புள்ளியும் வெளியில ஒரு புள்ளியும் வைத்துக் கொண்டிருக்கோம். ஆனால் ஓலைச்சுவடிகளில் பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான வரி வடிவம் இருக்கும் பார்த்தோம்னா இது போன்ற இது ஓலையே நான் ஸ்கேன் பண்ணி இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக காட்டியிருக்கிறேன்.
ஓலையில இகரம் ஈ கடைசியில சுழிச்சு இருக்கிறாங்க. இப்படியாத்தான் ஈ இருக்கணும். அதே போல கூ அதனுடைய ஈற்றிலே என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப நம்ம வந்து கூ பாடும்பொழுது என்ன பண்ணியிருக்கோம், ககரம் வரைஞ்சு அதுக்கப்புறம் உகரம் போட்டு அந்த கூவ நெடிலாக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஓலைச்சுவடிகள்ல அந்த வடிவமும் இருக்குது. இந்த மாதிரி குகரம் வரைஞ்சி குகரத்தினுடைய ஈற்றில இது போல சூழ்ச்சி இருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்கிறோம். இது போல இகரம் ஈகாரமாயிருக்கிறது, குகரம் கூகாரமாகி இருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் நாம் ஓலைச்சுவடிகளில பார்க்க முடியுது. சில இடங்கள்ல இந்த ஈகாரத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நடுவுல போய் எழுதக்கூடிய சிக்கல்கள் இருக்கிறதுனால தொணக்காலுக்கு முன்னால ஒரு புள்ளியும் தொணக்கால் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு புள்ளியும் வரைஞ்சி ஈகாரத்தையும் காட்டியிருக்கு. அப்போ ஓலைச்சுவடிகளை பார்க்கும் பொழுது 3 நிலைகளில் இகரம் ஈகாரம் காட்டப்படும். ஒன்று, இகரத்தினுடைய ஈற்றில் ஒரு சுழி கொடுத்திருக்கிறாங்க. துணைக்காலுக்கு வெளியேயே முதல்ல ஒரு வெளியையும் அப்புறமா ஒரு வெளியையும் ஒரு புள்ளி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்று நமக்கு பயன்பாட்டில் இருக்கிற மாதிரியான ஈகாரத்தையும் காட்டியிருக்கிறார். இது போல ஈகார அமைப்பு 3 நிலைகளை நம்மளுடைய ஓலைச்சுவடிகள்ல எழுத்து அமைப்புகளை பார்க்கணும். அதே போல உகரத்தை பார்க்கும் பொழுது எழுதுறதுல சிக்கல் வர்றதுனால என்ன பண்றாங்க, உகரத்தை வந்து உகரம் போட்டு லகரம் போடுவாங்க. ஆனா சில ஏடுகள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈகாரத்துக்கு உயர்மையில கொடுக்கக்கூடிய அந்த ஈகார குறியீடுன்னு இருக்கு இல்லையா, கொம்பு சுழி, மேல் சுழி, விலங்கு சுழி, மேல் விலங்கு சுழின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மேல் விலங்கு சுழிய உகரம் வரைந்து அதற்கு பக்கத்திலேயே மேல வந்து ஈகார குறியீட கொடுத்து, இது நம்ம வேற ஏதோ ஒரு எழுத்துன்னு நினைச்சிட்டு ஒரு குறியீடுன்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஊகாரமா இந்த மாதிரியான எழுத்தை நம்ம பண்ணிக்கணும். ஊகாரத்துக்கு மட்டும் இல்லாம ஏகாரத்திற்கும் இதை போல ஒரு அந்த ஈகார குறியீட்டை எகரத்தின் மேலே எழுதி காட்டி இருக்கிறாங்க. உயிர்ல இந்த மாதிரியான ஒரு 2-3 எழுத்துக்களுக்கு தான் எகரத்துக்கும் உகரத்திற்கும் எகரத்துக்கும் தான் இந்த மாதிரியான சில மாறுபட்ட வடிவங்களை நம்ம ஓலைச்சுவடிகளை பார்த்தோம். ஏனைய எழுத்துக்களுக்கு எல்லாம் இந்த வரி வடிவத்துல மாற்றம் இருக்காது. எகரமும் ஒகரமும் தொல்காப்பியருடைய கான்செப்ட் படி மெய்யின் இயற்கை புள்ளியுடு நிலையியல் என்ற ஒரு நூற்பாவை சொல்லிட்டு மெய்யெழுத்துக்கெல்லாம் புள்ளி பெற்று நிற்கும் என்ற நூற்பாவுக்கு அடுத்த நூற்பாவில் என்ன சொல்லியிருக்காரு, எப்படி மெய்யெழுத்துக்கெல்லாம் புள்ளி பெறுமோ அதே போல எகர ஒகரத்தியற்கையும் அற்றேன்னு சொல்றார். உயிர்ல இருக்கக்கூடிய எகரத்தின் மேலையும் மெய் போல ஒரு புள்ளி பெறும், ஒகரத்தின் மேலையும் மெய் போல ஒரு புள்ளி பெறும். அப்போ புள்ளி இருக்கிற எழுத்து குறியலாகவும் புள்ளி இல்லாத எழுத்து நெடிலாகவும் படிக்கக்கூடிய சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கு. தொல்காப்பியர் காலத்திலேயே அந்த காலத்திலேயே எகரத்துக்கும் ஒகரத்துக்கும் புள்ளி வைத்திருக்கிறார். இது நன்னூலார் காலம் வரை நீண்டிருக்கிறது. 14-15ஆம் நூற்றாண்டு வரை அந்த எழுத்து முறைதான் நம்மிடம் இருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த எழுத்துக்கு வீரமாமுனிவரால் திருத்தம் மேற்கொள்ளப்படுது. அதற்கு முன்னால் வரை எகரத்துக்கும் ஒகரத்துக்கும் எவ்வாறு மெய்யெழுத்துக்கு மேல் புள்ளி பெறுமோ அதே போல எகரத்தின் மேல் புள்ளி பெற்றால் எகரம், புள்ளி இல்லைன்னா ஏகாரம், ஒகரத்தின் மேல் புள்ளி பெற்றால் ஒகரம், ஒகரத்தின் மேல் புள்ளி இல்லைன்னா ஓகாரம், இப்படியாக படித்திருக்கிறார். இது போல இந்த எகரத்தின் மேல் இவ்வாறு புள்ளியும் ஒகரத்தின் மேல் இவ்வாறு புள்ளியும் எழுதி இதை குறியலாக படித்து காட்டியிருக்கிறார். அதே போல அதனுடைய
உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, எகர உயிர்மை, ஒகர உயிர்மை, கேங்கே சேங்கே டேனே தேனே பேமே ஏறே வேழே லே ரே நே அப்படின்ற அந்த 17-18 எழுத்துக்களுக்குமே எப்படி எகரத்தின் மேல் புள்ளி வைத்தாங்களோ அதே போல கெகரத்தின் மேலும் புள்ளி வைத்திருக்கிறார். இப்பதான் நமக்கு வந்து ஒத்த கொம்பு ரெட்ட கொம்புன்னு சொல்லிக்கிறோம். சூடிகள்ல அந்த ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு கிடையாது. அப்போ புள்ளி வைத்தது 2 முறைகள்ல வைத்து பார்த்திருக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கும். கொம்பின் மேல் புள்ளி வைத்திருக்கிறார்கள், ககரத்தின் மேல் புள்ளி வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த சைட்ல இருக்கிறது கொம்பின் மேல் புள்ளி வைத்த ககரம், இது ககரத்தின் மேல் புள்ளி வைத்தது. நம்முடைய மொழி அமைப்பை பார்க்கும் பொழுது துணை எழுத்துக்களுக்கு அந்த அமைப்பை கொடுப்பது சரியல்ல, சரியாக இருக்காது. இக் பிளஸ் ஏதான் கே அப்படின்னா அந்த உயிர் அங்க வந்து சேரும் பொழுது, மெய்யெழுத்தோடு சேரும் பொழுது கே என்பது இக்கு மேலதான், காவுக்கு மேலதான் புள்ளி வைக்கணும். கா இக்கு அந்த எழுத்து அப்படியே வருது, எகரும் சேருது, அவ்வளவுதான். அப்படி பார்க்கும் பொழுது துணை கொம்பு மேல புள்ளி வைக்காம ககரத்தின் மேல புள்ளி வைக்கிறதா நம்முடைய மொழி அமைப்பு. ஆனா நமக்கு வந்து அதை 2 நிலையில புள்ளி வைத்து காட்டியிருக்க. பட் நமக்கு இப்போ வந்து சூடிகளில் புள்ளி வைத்த எழுத்துக்கள் இல்லை என்று நிலை இருக்கிறதுனால கொம்பின் மேல புள்ளி வைத்தார்களா ககரத்தின் மேல புள்ளி வைத்தார்களா என்பது எழுத்தால நம்மால கண்டுபிடிக்க முடியல. இருப்பினும் சில உரையாசிரியர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார். இது கெகரத்திற்கு இது கோவும், இதே போல கொம்பு அது மேல புள்ளி வைத்திருக்கக்கூடிய நிலை, அப்புறம் ககரத்தின் மேல புள்ளி வைத்திருக்கக்கூடிய நிலை எல்லாம் பார்ப்போம். இந்த புள்ளி இல்லா எல்லாமையும் உருவாகி அகரமோடு உயிர்த்திலும் ஏனை உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்திலும் ஈர் இள உயிர்த்தலாரே என்று அடுத்த நூற்பாவில் தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நச்சினார்க்கினியர், இளம்பொருளர் எல்லாம் இதற்கெல்லாம் உரை பார்க்கும் பொழுது உருவு திரிந்து உயிர்த்தல், மேலும் கீழும் விலங்கு பெறுவன விலங்கு பெற்று உயிர்த்தல், கோடு பெறுவன கோடு பெற்று உயிர்த்தல், புள்ளி பெறுவன புள்ளி பெற்று உயிர்த்தலும், புள்ளியும் கோடும் உடன் பெறுவன புள்ளியும் கோடும் உடன் பெற்று உயிர்த்திலும் என கொள்க என்று இளம்பூரணர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவ்வாறு அவர் சொன்னாலும் இளம்பூரணர் சொன்னாலும் விலங்கு எப்படி இருக்கும், கோடு எப்படி இருக்கும், புள்ளி எப்படி இருக்கும் என்று அவர் எடுத்து காட்டியதும் கூட. அவருக்கு பிறகு வந்த நச்சினார்க்கினியர் உருவு திரிந்து உயிர்த்தலாவது மேலும் கீழும் விலங்கு பெற்றும் கோடு பெற்றும் புள்ளி பெற்றும் புள்ளியும் கோடும் உடன் பெற்றும் உயிர்த்தலாம் என்று விதிக்கும். இப்படி இளம்பூரணரும் நச்சினார்க்கினரையும் இளம்பூரணர் காலத்துக்கு பிறகு ஓரளவுக்கு அவர் அந்த நிலையை சொல்லி வரும் பொழுது நச்சினார்க்கினியர் காலத்துக்கு முன்னாலே அகர உயிர்மைக்கு அப்புறம் ஒரு துணைக்கால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அந்த துணைக்கால வந்து அவர் புள்ளி என்று காட்டுது, எழுத்துக்கு அப்புறம் ஒரு புள்ளி. இது போல ககரத்துக்கு அப்புறம் ஒரு புள்ளி இருந்ததுன்னா அது கா. இங்க கொம்பு காட்டியிருக்கிறாங்க, அப்புறம் ககரம் காட்டியிருக்கிறாங்க, ஒரு புள்ளி காட்டியிருக்கிறாங்க, அது கோ. மேல புள்ளி இருந்ததுன்னா நமக்கு புள்ளி இல்லை ஓலைச்சுவடிகள்ல, அதனால வந்து அது கேவா கோவா கோவா என்கிறது நம்ம அப்புறம் முடியும். அதன் பிறகு வந்த யாழ்ப்பாணமா முத்துசாமி புலவர் என்பவர் என்னன்னா இதுல சில மாற்றங்களை காட்டி அவருடைய உரையில சொல்லியிருக்கிறார். இணை கொம்புக்கு வந்து முதல்ல 2 புள்ளி வைக்கிறார். இணை கொம்புக்கு 2 புள்ளியும், அதே போல வந்து கவுக்கு இருக்கிற அவுகார குறியீடு இருக்கு இல்லையா அந்த லகரம், அதுக்கு 2 புள்ளியும் காட்டியிருக்கு. அப்போ கைக்கு
ககரத்துக்கு முன்னாடி 2 புள்ளியும், கவ்வுக்கு கெகரத்துக்கு அப்புறம் 2 புள்ளியும் காட்டக்கூடிய சூழல் எல்லாம் நமக்கு அந்த காலத்துல இருந்திருக்கிறது. பல்வேறு காலங்களில் அந்த உரையாசிரியர்கள் தம்முடைய உரைகளில் காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலைகள்ல நம்ம அந்த எழுத்துக்களை வந்து காவை இது போல பார்க்கிறோம். அதே போல கா, கை, கோ, கவ் இது போன்ற எழுத்துக்களை நம்ம வந்து சுவடியில இன்னைக்கு நமக்கு இந்த எழுத்துக்கள் இவ்வாறான எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கிற பட் இது போல எழுத்துக்கள் இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இங்க சொல்லுகிறோம். அதுபோல நம்மளுடைய மொழியில சில வித்தியாசமான செய்திகள்லாம் கூட இடம்பெற்றிருக்கு. இந்த பிந்துமதி என்கிற ஒரு அணி நமக்கு மொழியில இடம்பெற்றிருக்கு. எல்லா எழுத்தும் புள்ளியுடையவே. இதுல பாருங்க, அந்த நமக்கு வந்து இப்ப வந்து நே அப்படின்னு பார்க்கும்போதுதான் இதுல வந்து புள்ளி வச்சிருக்கணும், கோவில புள்ளி வச்சிருக்கணும் இல்லையா? எல்லாத்திலையும் புள்ளி. நெய் கொண்டேன், நெற்கொண்டேன், நெற்கொண்டேன், பொற்கொண்டேன், செய்கொண்டேன், செம்பொண்டேன், இப்படி வரக்கூடிய இந்த செய்திகள் இந்த மாதிரியான எல்லா எழுத்தும் புள்ளி வருவத பிந்துமதி என்கிற ஒரு சொல்லணியாக பழங்காலத்தில் கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுத்துக்களை நம்ம எப்படி அமைத்திருக்கிறார்கள், அமைப்பு நிலையில வச்சு பார்க்கும்போது நம்ம பல்வேறு நிலைகளை பிரித்துக்கலாம். நம்ம 247 என்ற எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். அந்த 247 எழுத்து எழுதுவதற்கு நமக்கு எத்தனை வகையான குறியீடுகள் இருந்தால், வரி வடிவ குறியீடுகள் இருந்தால் 247 எழுத்தை எழுத முடியும் என்று பார்க்கும் பொழுது நமக்கு குறியீடுகளை குறுக்கிக் கொண்டே போகலாம். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது யகரத்தை அடியொற்றி வரக்கூடிய உயிர்மை எழுத்து ஞகரம். இதுல ஞகரத்துல எகரமும் இருக்குது, கீழ் விலங்குன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த கீழ் விலங்கு நமக்கு கூடுதலான ஒரு வரி வடிவம் தேவை. அதே போல டகரத்தை அடியொற்றி வரக்கூடிய எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் இடம்பெறும். அடிப்படையாக டகரம் இருக்கு, எல்லாத்திலுமே அடிப்படையாக டகரம் இருக்கு. டா போட்டிருக்கு, அப்புறம் பகரத்துக்கு மேல ஒரு நேர்கோடு, அப்புறம் வந்து மகரத்துக்கு வந்து ஒரு டகரம் போட்டுட்டு அப்புறம் மேல போட்டு கீழே சுழிச்சிருக்கு. அதே போல டகரம் போட்டு அதுக்கப்புறம் மேல போட்டுட்டு திரும்ப ஒரு டகரம் போட்டு மேல போட்டுருங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இதுல 2 பகரம் இருக்குது, இல்லைன்னா ஒரு டகரம் ஒரு பகரம் இருக்குதா சொல்லலாம். அதே போல டகரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த எழுத்துக்கள் எல்லாமே இருக்குது. அதே போல மகரத்தினுடைய ஈட்டில கொஞ்சம் குடிஞ்சு கீழ் விளைவு கொடுத்துருக்குதுன்னா டகரம் ஆயிடுச்சு. அப்போ டகரத்தை அடிவற்றி வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் 5, எகரத்தை அடிவற்றி வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் 1 என்று பார்க்கிறோம். அதே போல துணை எழுத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு அதிகமாக துணைக்காலையும் அப்புறம் கொம்பிலையும் அடியொற்றி வரக்கூடிய எழுத்துக்கள் தான் நமக்கு நிறைய. இந்த எழுத்துக்கள்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது துணைக்கால். ககரத்துக்கு அடிப்படை துணைக்கால். அதே போல காங்க, சாத்த, ந, ர, வல்லினரகம். இடைநரகத்திற்கும் வல்லினரகத்திற்கும் 2க்கும் இந்த துணைக்கால் அவசியமா இருக்கு. அதே போல கொம்பு அடியொற்றி வரக்கூடிய எழுத்துக்களை பார்க்கும் பொழுது டன்னகரம், லகரம், வகரம், லகரம், ரன்னகரம், இந்த 5 எழுத்துக்களும் கொம்பை அடியொற்றி இதுல கொம்பு இருப்பார். இதுல வந்து ஒரு கொம்பு, 2 கொம்பு, அதுக்கப்புறம் யகரம் சேர்த்திருக்கும். இங்க ஒரு கொம்பு, அப்புறம் இப்படி ஒரு கொம்பு சேர்த்திருக்கோம், இங்க ஒரு கொம்பு, ஒரு தொண்டகால் சேர்த்திருக்கும், ஒரு கொம்பு, ஒரு யகரம் சேர்த்திருக்கும். அப்போ கொம்பை அடையொற்றி, அதாவது ஒத்த கொம்பை அடியொற்றி வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் 5, துணக்காலை அடியொற்றி வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் அப்படி பார்க்கும் பொழுது 7. இந்த மாதிரி நம்முடைய மொழி எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. இது ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும் பொழுது எழுத்தும் குறியீடும் கொண்ட எழுத்துக்கள், குறியீடும் எழுத்தும் கொண்ட எழுத்துக்கள், எழுத்தும் கொண்ட எழுத்துக்கள், குறியீடும் கொண்ட எழுத்துக்கள், கீழ் விலங்கு பெற்ற எழுத்துக்கள், கீழ் விலங்கும் சுழியும் பெற்ற எழுத்துக்கள், நெடுங்கோடு பெற்ற எழுத்துக்கள், நெடுங்கோடும் கீழ் விலங்கும் பெற்ற எழுத்துக்கள், கீழ் விலங்கும் படுக்கை மற்றும் நெடுங்கோடு பெற்ற எழுத்துக்கள், கீழ் விலங்கும் படுக்கை கோடும் துணைக்காலும் பெற்ற எழுத்துக்கள் என்று இந்த மாதிரியான நிலைகளில் நம்முடைய
தமிழ் மொழியில் எழுத்தின் வரி வடிவங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த நிலைகளெல்லாம் பார்க்கும் பொழுது எழுத்தும் 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 குறியீடுமான எழுத்துக்கள் எது எது என்று பார்த்தோம்னா, அகரம் கீழ் விலங்கு சேர்த்தோம்னா ஆகாரம் ஆகிறது. எகரத்தின் கீழ் விலங்கு சேர்த்தோம்னா ஞகரம் ஆகிறது. சகரத்தில் கீழ் விலங்கு சேர்த்தோம்னா தகரம் ஆகிறது. டகரத்தில் குத்துக்கோடு ஒன்று சேர்த்தோம்னா பகரம் ஆகிறது. லகரத்தில் கீழ் விலங்கு சேர்த்தோம்னா அது கீழ் விலங்கு தொடர்ச்சியா சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது ரன்னகரம் ஆகாரமாக ஆகிறது. அதே போல குறியீடும் எழுத்துமான எழுத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது துணைக்காலுக்குரிய அதன பக்கத்திலேயே வகரத்தை சேர்த்தோம்னா ங ஆகிறது. ரெண்டு கொம்பு ஒரு ஏ சேர்த்தோம்னா டன்னகரம் ஆகிறது. இந்த ரெண்டு கொம்புல ஒரு கொம்பு கொஞ்சம் பெருசாகவும் அடுத்த கொம்பு கொஞ்சம் சின்னதாகவும் எகரத்தையும் சேர்த்தோம்னா நை, ரெண்டு சுழி நை ஆகிறது. ஒரு கொம்பும் ஒரு ஏவும் சேர்த்தோம்னா ரெண்டு சுழி நாம் ஆகிறது. மூன்று கொம்பு ஒரு ஏ, அதுல மூன்று கொம்புல ஒரு கொம்பு கொஞ்சம் பெருசாகவும் ரெண்டு கொம்பு சின்னதாகவும் ஏவும் சேர்த்தோம்னா மூன்று சுழி நை. ஒரு கொம்பு லகரம் சேர்த்தோம்னா ஒரு கொம்பு லகரமும் லாவும் சேர்த்தோம்னா லை என்கிற வடிவம் நமக்கு இது போல உருவாகிறது. நம்ம பார்ப்போம். எழுத்தும் எழுத்துமான எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்கள் சேருது. உகரம் அதன் தலைமையிலேயே லகரத்தை சேர்க்கணும், அது ஊகாரம் ஆகிறது. ஆனா இந்த எழுத்து வடிவத்தை ஓலைச்சுவடிகள்ல உருவாக்க முடியாது. இதுல கொஞ்சம் சிக்கல் என்னன்னா, இந்த உகரம் வரைந்த அந்த படுக்க கோட்டுக்கு மேல திரும்ப லகரத்தை கொண்டாந்து கீறுவது என்பது கடினமான செயல் என்பதை தொடக்கத்திலேயே நான் சொல்லி இருக்கிறேன். உகரம் வரைந்ததற்கு பிறகு லகரத்தை ஈற்றாக அதனுடைய பக்கத்தில் வரைந்திருப்பார். அதே போல ஐக்கு ரெண்டு வடிவம் இருக்குது. மேலே லகரம் இருக்கு, கீழே எகரம் இருக்கு. இணைப்பு மட்டும் ஒரு கோடு. ககரம் உகரம், ககரம் போட்டாச்சு, அதுக்கு பக்கத்துல சின்னதா உகரம் போட்டீங்கன்னா கூ என்கிற வடிவம் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. டகரத்துக்கு பகரத்துக்கு சேர்த்தீங்கன்னா எகரமாக கிடைக்குது. எழுத்தும் எழுத்துமான நிலைகள்ல இந்த 4 எழுத்துக்கள் நமக்கு உருவாகி, குறியீடும் சேர்ந்த எழுத்துக்கள் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு 7 எழுத்துக்களை நாம் உருவாக்கி காட்டும். கொம்பு தொணக்கால் சேர்த்தா லகரம், கொம்பும் சேர்ந்தா இணை கொம்பு, 3 கொம்பு இல்ல 3 கொம்பு 2 கொம்பு சேர்த்து ஒரு எகரம் சேர்த்தோம்னா நகரம், ஒரு தொணக்கால் கீழ் விலங்கு போட்டோம்னா ஒரு நகரம், 2 கொம்பு ஒரு கால் போட்டோம்னா இதுல ஒரு கொம்பு பெருசாவும் ஒரு கொம்பு சின்னதாகவும் போட்டு தொணக்கால் சேர்த்தீங்கன்னா லை ஆகுது. அதே போல 2 கொம்பு ஒரு கீழ் விலங்கு சேர்த்தா நாம் ஆகுது. 3 கொம்பு கீழ் விலங்கு சேர்த்தா டன்னகரம் ஆகாரமா ஆகுது. கீழ் விலங்கு பெறக்கூடிய எழுத்துக்கள் யாது அதுன்னு பார்க்கும் பொழுது ஆகார உயிர்மெய்யில் இருக்கக்கூடிய டன்னகரம், ரன்னகரம், வல்லினரகரம், இந்த 3ம் ஆகார குறியீடாக கீழே எழுத்திருப்பார். கீழ் விலங்கு பெற்றிருக்கும். அதே போல நகரத்திற்கு கீழ் விலங்கு பெற்றிருக்கு, ககரத்தினுடைய கீழ் விலங்கு பெற்று குகரமாயிருக்கு, டகரத்தினுடைய கீழ் விலங்கு டுகரமாயிருக்கு, மகரத்தின் கீழ் விலங்கு பெற்று முகரமாயிருக்கு, தொணக்கால் ரூ போட்டிருக்காங்க, இது கீழ் விலங்கு பெற்றிருக்கு, லகரத்துக்கு கீழ் விலங்கு இருக்கு, லகுரத்துக்கு லகரத்தின் இங்கே லூ போட்டு இது போல கீழ் விலங்கு பெற்ற எழுத்துக்கள் இந்த மாதிரி 3 ஒரு 10 எழுத்துக்கள் இந்த நிலையில அமைந்திருக்கு. கீழ் விலங்கு சுழி பெற்ற எழுத்துக்கள் பார்க்கும் பொழுது டு, மூ, ரு, கு, லு. இதனுடைய குறில் வடிவத்தினுடைய கடைசியில சூழ்ச்சி காட்டி இருக்கிறாங்க. இதுல நம்ம கூவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு பெரும்பாலும் கூ என்கிற வடிவம் நமக்கு பெரும்பாலும் சூழிகள் அங்கங்க கிடைக்குது. குகரத்தினுடைய ஈட்டில் சுழித்த நிலைய நெடியில்ல. அதனால நம்ம இங்க அதையும் சேர்த்து பார்த்திருக்கலாம். 6 எழுத்துக்களாக கீழ் விலங்கும் சுழியும் பெற்ற எழுத்துக்களாக நம்ம அப்படி பார்க்க முடியும்.
நெடுங்கோடு பெறும் எழுத்துக்கள் என்று பார்க்கும்போது மு, சு, பு, யு, உ ஆகிய இந்த எழுத்துக்களும் கடைசியில கீழ்கோடு நெடுங்கோடாக பெற்றிருக்கு. எல்லா எழுத்துக்களும் நெடுங்கோடு. இந்த எழுத்துக்கள் நெடுங்கோடு பெறக்கூடிய எழுத்துக்களாக நமக்கு அமைந்திருக்கு. நெடுங்கோடும் கீழ் விலங்கும் பெற்ற எழுத்துக்களாக 5. ஏற்கனவே நெடுங்கோடு பெற்றத்தினுடைய தொடர்ச்சியாக ஈட்டுல ஒரு கீழ் விலங்கு பெற்று இந்த 5 எழுத்துக்கள் மு, சு, பு, யு, உ ஆகிய இந்த 5 எழுத்துக்களும் நெடுங்கோடும் கீழ் விலங்கும் பெற்ற எழுத்துக்களாக அமைந்திருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். கீழ் விலங்கும் படுக்கை மற்றும் நெடுங்கோடு பெற்ற எழுத்துக்களாக 7 எழுத்துக்கள் நமக்கு இருக்கின்றன. ஞு, நு, து, நு, லு, ரு, ரு ஆகிய இந்த 7 எழுத்துக்களும் கீழ் விலங்கு பெற்று படுக்கை கோடு பெற்று திரும்ப மேல் நெடுங்கோடு பெற்ற எழுத்தாக இந்த அமைப்பு இந்த 7 எழுத்துக்களும் அமைந்திருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். இதனுடைய அடுத்த நெடிலாக்கக்கூடிய சூழல்ல துணைக்கால் ஈட்டில கீழ் விலங்கு படுக்கை கோடு துணைக்கால் பெறக்கூடிய நிலையில இந்த 7 எழுத்து நூ, நூ, தூ, நூ, லூ, ரு, நூ ஆகிய இந்த எழுத்துக்களும் 7 எழுத்துக்களும் இவ்வாறு அமைந்திருக்க நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். அதன் பிறகு எழுத்துக்களை அடியொற்றி வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது இது ஏற்கனவே சொன்ன நிலைதான். எகரம், கீழ்விலங்கு, ஞகரம், டகரம், ட, ப, ம, ய, ழ ஆகிய அந்த எழுத்துக்களும் துணை எழுத்துக்களை அடியொற்றி வரக்கூடிய இது முன்னால் சொன்ன அதே நிலை இங்கே மீண்டும் இந்த ஸ்லைட்ல கொடுத்திருக்கிற அங்க எழுதி காட்டப்பட்ட நிலை இங்கே தட்டச்சு பொறி நிலையில இங்கே நம்ம எழுத்துக்கள் வந்த நிலையை பார்க்கிறோம். இப்ப எழுத்துக்களை எழுதும் நிலையில் இவைகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று பார்க்கும் பொழுது எழுதும் நிலையில எல்லாம் முன்னோக்கி செல்லக்கூடிய எழுத்துக்கள் இப்படியாக நம்ம பிரித்து பார்க்கிறோம். நம்முடைய மொழியில் உள்ள எழுத்துக்களை எழுதும் நிலையில அந்த எழுத்துக்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது முன்னோக்கி செல்லக்கூடிய எழுத்துக்கள். முன்னோக்கி சொல்லக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னா நம்ம எழுத்தாணை கொண்டு ஓலையில கீறும் பொழுது அந்த ஓலை பின்னால நகரும், எழுத்தாணி முன்னால போய்கிட்டே இருக்கும்னு சொல்லுவோம். அப்போ எழுத எழுத எழுத்தாணி ஒரே இடத்துல இருக்கும். அந்த எழுத்தாணி ஒரே இடத்துல இருக்கும் பொழுது எழுத்து கீற ஓலை பின்னால நகரும். எழுத்து கீறப்பட்ட இடம் நகர்ந்து போயிடும். எழுத்து எழுதுறதுக்கு அடுத்த இடத்துக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நிற்கும். அப்போ எழுத்து முன்னால போய்கிட்டே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இதுன்னு பார்க்கிற போது உ, ஏ, ங, ட, ந, ப, ய தொணக்கால். இது தொணக்காலவும் பார்க்கலாம், ரகரமா இடையின ரகரமாவும் பார்க்கலாம். ல, வ, ல, ந இந்த எழுத்துக்கள் எல்லாம் முன்னோக்கி செல்லக்கூடிய எழுத்துக்களாக நம்ம பார்க்கலாம். அதே போல குறியீடுகள்லையும் முன்னோக்கி செல்லக்கூடிய குறியீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இகர குறியீடு, ஈகார குறியீடு, எகர குறியீடு கொம்பு, ஐகார குறியீடு இனக்கொம்பு, இணை கொம்புன்னு சொல்லுவோம். இந்த 4 குறியீடுகளும் பேக் சைட்ல வர்றதில்லை, எல்லாமே டுவர்ட்ஸா போகக்கூடிய முன்னாலேயே போகக்கூடியதான். பாருங்க, முன்னாலேயே எழுதிட்டு போறக்கூடியதான். இந்த குறியீடுகள் எல்லாம் முன்னோக்கி செல்லக்கூடிய எழுத்துக்கள், அதே போல முன்னோக்கி செல்லக்கூடிய குறியீடுகள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல சில எழுத்துக்கள் முன்னால போயிட்டு திரும்ப பின்னால வரக்கூடிய எழுத்துக்கள் கொஞ்சம். எந்தெந்த எழுத்துலான்னு பார்த்தோம்னா ஒகரம், ஞகரம், நகரம், மகரம், மகரம், ழகரம், ரகரம் இதெல்லாம். அதே போல ஆகாரத்துல டன்னகரம், ரன்னகரம், வல்லின ரகரம் இந்த 3 உயிர்மை ஆகார 3 உயிர்மைகளும் உயிர்மையில இந்த 6 ஒகரம், நகரம், 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 ழகரம், ரகரம் இந்த 6 ஆக 9 எழுத்துக்கள் முன் சென்று பின்னால எழுதக்கூடிய எழுத்துக்களாக அமைந்திருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கணும். இப்போ முன்னால சென்று முன்னால போயிட்டு திரும்ப பின்னால திரும்ப முன்னால போகக்கூடிய எழுத்துக்கள் நமக்கு முதல்ல முன்னாலேயே போற எழுத்து, அப்புறம் முன்னால போயிட்டு பின்னால வரக்கூடிய எழுத்து, இப்ப முன்னால போயிட்டு பின்னால திரும்ப முன்னால போகக்கூடிய எழுத்துக்களாக நம்ம பிரிச்சு பார்க்கும் பொழுது அகரம், ஆகாரம், இகரம், ககரம், சகரம் போன்ற எழுத்துக்கள் பாருங்க. அகரம் பின்னால வருது, திரும்ப முன்னால போகுது இல்லையா? முன்னால போகுது, பின்னால வருது, திரும்ப முன்னால போகுது. ஆகாரம் அதை விட முன்ன போகுது, பின்ன வருது,
முன்ன போகுது. இப்படிதான் நான் இந்த எழுத்தை பிரிச்சு பார்க்கிறேன். வேற ஒண்ணு முன்ன போற எழுத்து, முன்ன போய் பின்ன வர்ற எழுத்து, முன்ன போய் பின்ன வந்து திரும்ப முன்னால போகக்கூடிய எழுத்து, இப்படியாக பிரிச்சு பார்க்கும்போது என்ன எதற்காக இவன் இப்படியே பிரிச்சு பார்க்கிறான் அப்படின்னு நீங்க நினைக்க தோணும். ஆனா இவ்வாறெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய எழுத்தினுடைய தன்மை, அதை எழுத்து எழுதக்கூடிய சூழல் எப்படிங்கிறதுலாம் நம்ம ஓலை எழுதும் போது ஏற்படக்கூடிய அந்த எழுத்தினுடைய கையெழுத்து மாறுபாடுகளுக்கான நிலைகளைத்தான் நான் இதை சொல்ல போறேன். இப்போ இப்போ முன்னால போய் முன் சென்று பின்னோக்கி மின்னோக்கி திரும்ப பின்னால வருது. முதல்ல முன்னால போகுதுன்னு சொன்னேன், அடுத்து வந்து முன்னால போய் பின்னால வரும்னு சொன்னேன். இப்போ முன்னால போய் பின்னால வந்து திரும்ப முன்னால போய் திரும்ப பின்னால வரும். அப்போ முன்னால பின்னால முன்னால பின்னால. இப்போ இந்த எழுத்துக்களை அந்த நிலையில நம்ம வச்சு பார்ப்போம். அதே போல குறியீடுகள்ல பார்க்கும் பொழுது பின்னோக்கும் குறியீடு, பின்னோக்கி முன்னோக்கும் குறியீடு. இந்த குறியீடுகள் தனியா இது 6 எழுத்துக்களுக்கு காமனா வரக்கூடிய குறியீடு. இது பின்னோக்கி ஸ்ட்ரெயிட்டா வருது, அப்புறம் பின்னால போயிட்டு திரும்ப முன்னால வருது, பின்னால போயிட்டு முன்னால போகுது. அதே போல கீழ் விலங்கும் அது போலதான் பின்னோக்கும் குறியீடு. இது முன்னால போறதுக்கான வாய்ப்பு இல்லை, இப்படியே வந்து பின்னால வரக்கூடிய குறியீடு. இப்போ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழல்களை பார்க்கும்போது கீழ் விலங்கு காலு, மேல் விலங்கு சுழி, இது போல துகரத்துக்கு தூண் போடுறதுக்கான குறியீடு கொம்பு, ஒரு குத்துக்கோடு, சுழி, இது போன்ற 8 குறியீடுகள் அவசியமா நம்மளுடைய மொழிக்கு அங்கங்க தேவை. இந்த 8 குறியீடுகள் அது இல்லாம 247 எழுத்து எழுதி காட்டணும்னா முன்னால கொடுக்கப்பட்ட அந்த சூழல்களை எல்லாம் பார்த்தோம்னா அடிப்படையில நமக்கு வந்து அகரம், இகரம், ஈகாரம், உகரம், எகரம், ஒகரம், ககரம், சகரம், டகரம், மகரம், லகரம், வகரம், ழகரம், வல்லின ரகரம் ஆகிய இந்த 14 எழுத்துக்கள் நமக்கு வந்து எந்த வகையிலும் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 14 எழுத்துக்கள் மத்த எழுத்துக்களுக்கு எல்லாம் அடிப்படையாக அமைந்திருக்கிறதுனால இந்த 14 எழுத்துக்கள் எழுதக்கூடிய சூழலை நாம் தெரிந்து கொண்டால் ஏனைய எழுத்துக்களில் இந்த குறியீடுகளை இணைத்து பார்க்கும் பொழுது இந்த 14 எழுத்துக்களும் இந்த 8 குறியீடுகளும் சேர்ந்து ஆக 14 எழுத்துக்களையும் குறியீடுகளாக கொண்டு இந்த 8 குறியீடுகளாக கொண்டு பார்க்கும் பொழுது மொத்தம் 22 குறியீடுகள் நம்முடைய 247 எழுத்து எழுதுவதற்கு தேவையான வரி வடிவங்களாக நாம் இங்கே கொள்ள முடிகிறது. இப்போ இந்த நிலையில நம்முடைய 247 எழுத்துக்களை எழுதுவதற்கு தேவையான வரி வடிவங்கள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு தேவை 22 வகையான குறியீடுகள். எழுத்து குறியீடுகள் என்று பார்க்கும் பொழுது 14 குறியீடுகள் தேவை. சுருக்க குறியீடுகளாக என்று பார்க்கும் பொழுது 8 குறியீடுகள், அதனுடைய இணைப்பு குறியீடுகளாக எழுத்து குறியீடுகளின் இணைப்பு குறியீடுகளாக நமக்கு தேவைப்படுபவை 8 குறியீடுகள். 8ம் 14ம் சேர்ந்து 22 குறியீடுகள் இருந்தால் நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களை வரி வடிவத்தில் நாம் பதிவு செய்து காட்டிவிடலாம். இந்த நிலையில எழுத்துக்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். நம்முடைய மொழியில வந்து தனி எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் கூட்டு எழுத்துக்களும் உண்டு. சில எழுத்துக்கள் ஒரு எழுத்துக்களும் இன்னொரு எழுத்தும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்தை நம்ம வந்து கூட்டு எழுத்துன்னு சொல்லுவோம். அந்த நிலையில பார்க்கும் பொழுது அம், கம், கீழ், கூடி, இக்கு, க, இக்கு, கி, இக்கு, கூ, இக்கு, கை, இச்சு, சூ, இட்டு, ட, இட்டு, கி, இட்டு, டூ, நா, இம், இண்டு, ட, தூ, இம், இத்து, த, இத்து, தி, இத்து, தூ, இந்து, த, இந்திரு, இந்து, ப, ட, ப, டி, இப்பு, ப, இப்பு, பா, மூ, இம், யூ, இம், ராம, உம், லம், லும், இற்றி, நம், நும். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு எழுத்தும் இன்னொரு எழுத்தும் சேர்த்து எழுதக்கூடிய நிலைகள் எல்லாம் நம்ம மொழியில பார்க்கிறோம். இந்த மாதிரி வரக்கூடிய நிலையை வந்து நம்ம கூட்டெழுத்து நிலை அப்படின்னு இதுல ஒரு பொதுவான ஒரு நோக்கம் இருக்கு. இங்க பார்க்கும் பொழுது
இந்த இம் என்கிற ஒளியில வரக்கூடிய எழுத்துக்கெல்லாம் நம்ம தனியா எடுத்து பார்ப்போம். இந்த இம்ல என்ன மாற்றம் இருக்கு, எங்கெல்லாம் இம்ன்ற ஒரு ஒளி வருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன பிறை கொடுத்துருப்பாங்க. நம்மள பாருங்க, நும்முல பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சின்ன லம்முல பாருங்க, மும்முல பாருங்க, இந்த மாதிரியான ஒரு அரைப்பிறை கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, தும்முல பாருங்க, இந்த நம்மள பாருங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அம்முல பாருங்க, கம்முல பாரு, இந்த மாதிரி ஒலிக்கு தகுந்தது போல அந்த குறியீடு காமனா எல்லா எழுத்துக்குமே இருக்கும். நம்ம ஒரு இடத்துல புரியலன்னா அடுத்த எழுத்துல நம்ம அதை சரி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த கூட்டெழுத்து மட்டும் இல்லாம சொற்குறியீடு, குறிப்பெழுத்துன்னு ஒரு நிலையம் நம்ம மொழியில நிறைய இருக்கு. திரும்ப திரும்ப வரக்கூடிய சொற்களை திரும்ப திரும்ப அந்த நீட்டி எழுதாமல் அதை சுருக்கி இருக்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஹேண்ட் சொல்றோம். அதே போல மொழியில சொற்குறியீடுகளை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது சிரஞ்சீவி, சோடு, தடி, தானியம், துவரை, தூக்கம், தெற்கு, தேதி, நஞ்சை, நம்பர், நயினார், நல்லெண்ணெய், நவரை, நன்செய், நாயக்கர், நாளது, நிலம், நிலவை, நிலுவை, நெல், பணம், படி, பழம், பிள்ளை, புஞ்சை, புன்செய், பூஜ்யம், பொன், மகசூல், மாதம், மீதம், மிளகு, முதலி, முதல், மேற்படி, வடக்கு, வரகு, வருடம், வாரம், கிராகநடை, இது போன்ற சொற்கள், இன்னும் நிறைய சொற்களுக்கான சொற்குறியீடுகள் நிறைய பயன்படுது. இந்த குறியீடுகள் எந்த மாதிரியான இலக்கியம், எந்த மாதிரியான சுவடிகள்ல இடம்பெற்றிருக்கும் பார்க்கும்போது பெரும்பாலும் ஆவணச்சுவடிகளிலும் மருத்துவ சுவடிகளிலும், மருந்து பெயர்களை சொல்லக்கூடிய இடங்களில் மருத்துவ சுவடிகளிலும் ஆவண சுவடிகளிலும் அதிகமாக இந்த மாதிரியான சொற்குறியீடுகளை பயன்படுத்தி, இலக்கண இலக்கிய சுவடிகளில் எண்களை சொல்லக்கூடிய இடங்களில் குறியீடுகளை பயன்படுத்தி, வேற எங்கும் அதிகமாக இந்த மாதிரியான சொற்குறியீடுகள் இடம்பெற்றிருப்பது குறைவாகத்தான். எனவே நண்பர்களே, இது போன்ற செய்திகள் எல்லாம் எழுத்தூசி என்கிற இந்த சேனலில் இடம்பெற இருக்கின்றன. இவற்றினை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆதரவளிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.